அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. நண்பர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிகச்சிறந்த மனிதர் சித்திக் என்று அழைக்கப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கையை வைக்கிறாங்க. அவங்க கேட்டது உலகத்து சொத்து பத்தோ பதவியோ கிடையாது. அல்லாஹ்வின் தூதரே, நான் எனது தொழுகையிலும் எனது வீட்டிலும் ஓதுவதற்கு ஒரு சிறந்த துவாவை எனக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த அந்த துவா இன்றைக்கி நம்மள பல பேர்த்துக்கு தெரியும். ஆனால் அதோட ஆழமான அர்த்தம் நம்மள எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? வாங்க இன்றைக்கி அதை பற்றி விரிவாக பார்ப்போம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையின் கடைசி அமர்வில் அத்தஹியா திருப்பில் ஓதுவதற்காக ஒரு துவாவை கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு உன்னதமான மனிதருக்கே பாவ மன்னிப்பு தேவைப்படுது அப்படின்னா நம்முடைய நிலை என்ன? நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகள் இதோ: அல்லாஹும்ம இன்னி லலம் துனப்சி லுல்மன் கசீரம் வலா யக்ஃபிரு துனூப இல்லா அந்த் ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக் வர்ஹம்னி இன்னக அந்தல் கஃபூர் ரஹீம். இதனுடைய விளக்கம்: இறைவா, எனக்கு நானே அதிகமாக அநீதி இழைத்து கொண்டேன். நாம் செய்யும் ஒவ்வொரு பாவமும் அல்லாஹ்வுக்கு செய்யும் தீங்கை விட நமக்கு நாமே செய்து கொள்ளும் தீமை தான் அதிகம். உன்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. இதுதான் தௌஹீதின் உச்சம். என் பாவத்தை மன்னிக்க உன்னை தவிர யாரும் இல்லை என்ற சரணாகதி. உன்னிடமிருந்து எனக்கு மன்னிப்பு வழங்கு, உன் மீது கருணை காட்டு. வெறுமன மன்னிப்பு மட்டும் கேட்காமல் அல்லாஹ்வுடைய விசேஷமான கருணையையும் நாம் இங்கே கேட்கின்றோம். நிச்சயமாக நீ மன்னிப்பவன், கருணையாளன். அவனுடைய புகழை பாடி துவாவை முடிக்கிறோம். இந்த ஹதீஸின் இன்னொரு அறிவிப்பில் இந்த துவாவை உன் வீட்டிலும் ஓது என்று நபி அவர்கள் சொல்கிறாங்க. தப்பு செஞ்சிட்டோம்னு மனசு பாரமாக இருக்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க, ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். இது ரொம்ப சின்ன துவா தான், ஆனால் இதோட பலன் ரொம்ப பெருசு. இது மிகச்சிறந்த மனிதருக்கு மிகச்சிறந்த ஆசிரியரால் நபி அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். இன்னிலிருந்து ஒரு உறுதி எடுப்போம். நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இந்த துவாவை ஓத பழகுவோம். ஆரம்பத்தில் மனப்பாடம் ஆகலைன்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சு கூட பாருங்கள். மெல்ல மெல்ல அது உங்கள் மனசில் பதிஞ்சிடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஏன்னா உங்கள் மூலமாக யாராவது ஒருத்தர் இந்த துவாவை ஓத ஆரம்பித்தா அதோட நன்மையும் உங்களை வந்து சேரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அழகான ஹதீஸோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு.